அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடுத்துறை, மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கடந்த பதிவுகள் எல்லாவற்றிலையுமே டிஎன்பிஎஸ்சியினுடைய பொது தமிழுக்கு தேவையான விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக சிலபஸ் அப்டேட் ஆனதுலேருந்து எல்லாருக்கும் ஒரு பதட்டமே வந்துருச்சு. ஏன்னா பழைய சிலபஸில் இருந்த மாதிரி இல்லாமல் புது சிலபஸில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்களே, இலக்கணத்துக்கு அதீத முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, பயந்துருந்தீங்க இல்லைங்களா? எஸ். ஸோ அதனால் முதல்ல நம்ம இலக்கணத்திலிருந்து தான் எக்ஸாமுக்கு தேவைப்படுற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த வரிசையில் எழுத்து இலக்கணம் அப்படின்றத சூப்பராக முடிச்சாச்சு. எழுத்து இலக்கணத்தை முடித்து அடுத்ததாக சொல் இலக்கணம் அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த சொல் இலக்கணத்தினுடைய தொடர்ச்சியை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். சரி, அப்போது பல எழுத்துக்கள் சேர்ந்தால்தான் சொல், நமக்கு நன்றாகவே தெரியும். அப்படி பல எழுத்துக்களோ இல்லை ஒரே எழுத்தோ தனியாக இருந்து, இல்லைன்னா நிறைய எழுத்துக்கள் ஒன்றாக சேர்ந்திருந்து பொருள் கொடுத்தா மட்டும்தான் அது சொல். ஏன்னா சொல்லுக்கான டெஃபினிஷன் இல்லைங்களா, அழகாக அதை சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு எழுத்து தனித்து வந்திருந்தாலும் அல்லது பல எழுத்துக்கள் தொடர்ந்து ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வந்திருந்தாலும் பொருள் கொடுத்தாயின் அதுதான் சொல் இல்லைங்களா? இந்த சொல்லினுடைய வேறு பெயர்களை நாம் மொழி அப்படின்னு சொல்கிறோம், பதம் அப்படின்னு சொல்கிறோம், கிளவி அப்படின்னு சொல்கிறோம், வார்த்தை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பல்வேறு வார்த்தைகள் சேர்ந்ததைத்தான் வாக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஆமாம். இந்த சொல்லை நம்ம எப்படிலாம் பிரிக்கலாம் சார்? அது இலக்கணத்தின் அடிப்படையில் சொல்ல 4 விதமாக பிரிக்கிறாங்க. பெயர் சொல், வினை சொல். இந்த பெயருக்கும் வினைக்கும் இடைப்பட்டவற்றை நாம் இடைச்சொல் அப்படின்றும், பெயருக்கும் வினைக்கும் உரிமையான சொற்களை உரி சொற்கள் அப்படின்னும் 4 விதமாக நம்ம பிரிச்சிருக்கோம் இல்லைங்களா? இப்போ இலக்கணத்தின் அடிப்படையில் 4 பிரிச்சாச்சு. அதில் பெயர் சொல்னா என்ன, பெயர் சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்றத நம்ம இதுக்கு முந்தின பதிவுகளில் பார்த்துருப்போம். பெயர் சொல் 6 வகைப்படுகிறது இல்லைங்களா? பொருட்பெயர், காலப்பெயர், சினை பெயர், குணப்பெயர் இல்லைங்களா அப்படின்னு சொல்லி வரிசையாக நம்ம பார்த்துருப்போம். அப்போ தொழிற்பெயர் அப்படின்றது, இடப்பெயர், இந்த மாதிரி எல்லாத்தையுமே பேசியிருந்தோம். பழைய எபிசோட்ஸில் முடிஞ்சிருச்சு எல்லாமே. அடுத்ததாக வினை சொல். அப்போ வினை சொல்ல வினை முற்றுனா என்ன, வினை எச்சம்னா என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா? உரி சொற்கள்னா என்ன என்பதையும், இடைச்சொற்கள் என்னென்ன சொற்கள் இருக்குது அப்படின்றதையும் எக்ஸாமுக்கு தேவைப்படுற மாதிரி டீட்டெயிலாக சூப்பராக பார்த்து முடிச்சாச்சு. அடுத்ததாக அப்போ இலக்கணமே முடிஞ்சு, சொல் இலக்கணம் பார்த்தாச்சு, முடிஞ்சு. இலக்கியத்தின் அடிப்படையில் இந்த சொல்லை நாம் எப்படி பிரிக்கின்றோம்? அதுவும் கன்ஃபியூஷனே வேணாம், 4 தான் பிரிச்சிருக்கோம் சரிங்களா? இலக்கணத்தில்னு கேட்டாலும் 4 தான், இலக்கியத்தில்னு கேட்டாலும் 4 தான். பிரச்சனையே இல்லைப்பா. எப்படி சார் பிரிக்கிறாங்க? இலக்கியத்தின் அடிப்படையில் இயற்சொல் அப்படின்னு பிரிக்கிறோம். அப்போ இயற்சொல். அடுத்ததா திரி சொல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததா திசை சொல் அப்படின்னு சொல்கிறோம். இறுதியாக வட சொல் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். என்ன சார் பேர்லாம் பயங்கரமாக இருக்குது, ஆனால் அர்த்தம் புரிஞ்ச மாதிரி தெரியலையே. ஏன்னா இலக்கணத்தின் அடிப்படையில் நம்ம பிரித்த எல்லா சொற்களையும் பேர் காரணத்தை வச்சு எடுக்க முடிஞ்சுச்சு இல்லைங்களா? பெயர் சொல் அப்படின்னா ஒன்றன் பெயரை குறிப்பது பெயர் சொல். வினை சொல் அப்படின்னா ஒன்றன் வினையை குறிப்பது வினை சொல். இடைச்சொல்னா பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் இடைப்பட்டதை இடைச்சொல் அப்படின்னும், உரி சொல் அப்படின்னா பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் உரிமையானவற்றை உரி சொல், இல்லை உரித்தானவற்றை உரி சொல் அப்படின்னு பேர்லே லீட் எடுத்தோம் இல்லைங்களா? ஆனால் இந்த இலக்கிய வகை சொற்கள் எடுத்துக்கிட்டா இயற் சொல்லுன்னு சொல்கிறாங்க, திரி சொல்லுன்னு சொல்கிறாங்க, திசை சொல் அப்படின்னு சொல்கிறாங்க, வட சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வட சொல் வேணால் நமக்கு அர்த்தம் புரிகிற மாதிரி இருக்குது. வட சொல், ஓ வடமொழியிலேருந்து வந்தது அப்படின்னு. அப்போ திசை சொல்னா, திரி சொல்னா, இயற் சொல்னா, எல்லாவற்றிற்கும் பேர் காரணம் இருக்குது சரிங்களா? நம்ம வெளியிருந்து பார்க்குறப்ப தான் இதெல்லாம் புதுசாக கேட்கறதுனால பதட்டமாக இருக்கும், அவ்வளோதான். அதுக்காக பேர் காரணமே எல்லாமே இலக்கணத்தில் பேர் வச்சுருக்க போகிறாங்க இல்லை. அப்போ இயற் சொல் அப்படின்னா என்ன, இயல் அப்படின்னா இயல்பு அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ இயல்பாகவே விளங்கக்கூடிய சொற்களை, இயல்பாகவே புரியும் இல்லையா ஒரு சில வார்த்தைகள், அதை இயற் சொல் அப்படின்னு சொல்கிறோம். பேர் காரணம் வந்துருச்சா? சரி ஐயா, அப்போ திரி சொல்னா, திரினா திரிபு அப்படின்னு அர்த்தம். அப்போ திரிந்த சொற்கள், அது என்ன திரிந்த சொற்கள்? படித்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும், படிக்காதவர்களுக்கு புரியாது.
அப்போது நன்றாக உன்னிப்பாக இந்த திரிந்த சொற்கள்னால் ஏதோ ஒரு வேர்ச்சொல்லிலிருந்தால் அந்த சொற்கள் தெரிந்து வந்திருக்கும். இது படித்தவருக்கு மட்டுமே புரிந்திருக்கும், படிக்காதவருக்கு புரியாது. அதைத்தான் திரிசொல் அப்படின்னு சொல்கிறோம். ஐயா அந்த திசை சொல்ன்றீங்களே, அது திசை சொல் அப்படின்னா வேற ஒன்றுமே கிடையாது. வேறு வேறு திசையிலிருந்து, மொத்தம் எத்தனை திசை இருக்குது? 4 திசையா? 8 திசைகள் இருக்குது இல்லைங்களா? மேஜராக 4, மைனராக 2 அப்படி சொல்கிறோம் நம்ம. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, இதுதான் மேஜராக இருக்கக்கூடியது. இது போக வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம் இல்லைங்களா? மொத்தம் 8 திசை இருக்குது. அதனால தான் நம்ம தமிழ் தாய் வாழ்த்துல கூட எத்திசைக்கும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே அப்படின்னு சொல்லி அழகாக தமிழ் தாய் வாழ்த்துல கூட பாடுறோம். ஸோ இப்போ 8 திசைகள் இருக்குதுங்க. இந்த மாதிரி பல்வேறு திசைகளில் பல்வேறு மொழிகளில் இருந்து தமிழுக்கு வந்தவற்றை நாம் திசை சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இறுதியாக வட சொல், பேர்லேருந்தே லீடு எடுக்கணும். வடமொழியிலிருந்து வந்த சொற்கள் வட சொற்கள், முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த 4ஐயுமே டீட்டெயிலாக எக்ஸாமுக்கு தேவைப்படுற மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னா சொல் இலக்கணம் அப்படின்றதை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிடலாம். முதல்ல இயற் சொல். அப்போ இயற் சொல்னா என்னென்னு பார்த்தோம். படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கக்கூடிய சொற்கள் இயற் சொற்கள். அதாவது இயல்பாகவே புரியக்கூடிய சொற்களை இயற் சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இலக்கணத்தின் அடிப்படையில் சொல்ல 4 அபரி சொல்லிங்களா? பெயர், வினை, இடை, உரி அப்படின்னு. அதோட இந்த இயற் சொல்லையும் சேர்க்குறோம். அதோடு எப்படி சேர்க்குறது? ஒரு சில எக்ஸாம்பிள் பார்ப்போமா? எஸ், பாருங்கள். மண். அப்போ மண் அப்படின்னா எல்லாருக்குமே அர்த்தம் புரியுது. பொன் அப்படின்னா தங்கம், எல்லாருக்குமே புரியுது. அப்போ மண் பொண்ணு அப்படின்னா எல்லோருக்குமே புரிகிறது. அப்போ எல்லாருக்குமே புரிஞ்சிச்சுன்னா அது இயற் சொல். சரி, இலக்கணத்தின் அடிப்படையில் இந்த மண்ணும் பொண்ணும் எந்த சொல் வகையில் வருது? ஐயா, மண் அப்படின்றதும் பொண்ணு அப்படின்றதும் ஏதோ ஒன்றன் பெயரை குறிக்கிறது, அதனால் அது பெயர் சொல். அப்போ இந்த மண்ணும் பொண்ணும் இலக்கணத்தின் அடிப்படையில் பெயர் சொல், இலக்கியத்தின் அடிப்படையில் இயற் சொல். அப்போ ரெண்டையுமே சேர்த்து பெயர் இயற் சொல் அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான். ஸோ இப்போ இதே மாதிரி மற்றெல்லாம் உங்களால் சொல்ல முடியுமா? பார்ப்போமா? நடந்தான், வந்தாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நடந்தான் அப்படின்னா அப்போ நடத்தல், நட அப்படின்ற வேர் சொல்லிருந்து வருது. அப்போ நட அப்படின்றது வினை. அப்போ நடந்தான் அப்படின்னா இலக்கணத்தின் அடிப்படையில் பார்த்தா அது வினை சொல். இலக்கியத்தின் அடிப்படையில் பார்த்தா புரியுதா? நடந்தான்னா புரியுது, அப்போ இயற் சொல். வந்தாள் இலக்கணத்தின் அடிப்படையில் அது வினை சொல், இலக்கியத்தின் அடிப்படையில் இயற் சொல். அடுத்ததாக அவனை, அவரால். இந்த அவனை, அப்போ அவன் கூட்டல் ஐ, ஐ என்ற வேற்றுமை உருபு இடையில வந்துருச்சு. அவரால், அப்போ அவர் கூட்டல் ஆள், ஆள் என்ற வேற்றுமை உருபு வந்துருச்சு. இந்த வேற்றுமை உருபு, தொழிற்பெயர் விகுதிகள், பெயரச்ச விகுதி, வினையச்ச விகுதி இவையெல்லாம் வந்திருந்தாலே நாம் அதை இடைச்சொற்களாக எடுத்துக்கொள்வோம். அவனை, அவரால், இது வாஸ்டனம் புரிஞ்சிருச்சுல. அப்போ வாஸ்டனம் புரிஞ்சுன்னா இலக்கியத்தின் அடிப்படையில் அது இயற் சொல். அப்போ ரெண்டையும் மெர்ச் பண்ணிட்டோம்னா இது ரெண்டுமே இடை இயற் சொல் அப்படின்னு சொல்கிறோம். இறுதியாக மாமரம் அப்படின்றாங்க. அப்போ மா அப்படின்றது உரிச்சொல் இல்லைங்களா? மா, கடி, கூர், களி இது எல்லாமே உரிச்சொற்கள் இல்லைங்களா? அப்போ உரிச்சொல் வந்துருச்சுன்னா இலக்கணத்தின் அடிப்படையில் மாமரம்ன்றது உரிச்சொற்றொடர், இலக்கியத்தின் அடிப்படையில் மாமரம் அப்படின்றது இயற் சொல். ஏன்னா வாஸ்டனம் புரிஞ்சிருச்சு. அப்போ உரி இயற் சொல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். கிளியராக்குறோமா? ஸோ இப்போ இயற் சொல் அப்படின்னா என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. வாஸ்டனம் அர்த்தம் புரிஞ்சிருச்சுன்னா அது இயற் சொல். அந்த இயற் சொல்ல நம்ம பெயர் சொல்லா, வினை சொல்லா, இடை சொல்லா, உரி சொல்லா அப்படின்றது ஏற்ற மாதிரி எடுத்துக்க போகிறோம். சரி, அடுத்ததாக அப்போ இயற் சொல் முடிஞ்சிருச்சுங்க. அடுத்ததான் திரி சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. திரி சொல்னா என்ன? திரிந்த சொற்கள், அதாவது கற்றோருக்கு மட்டும் விளங்கக்கூடிய சொற்களை நாம் திரி சொல் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாருக்குமே புரியாது, படித்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும். இப்போ எடுத்துக்காட்டாக வங்கூல் அப்படின்றாங்க. வங்கம்னா கடல், வங்கக்கடல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஏன்னா வங்கம் அப்படின்னா மேற்கு வங்கம் அப்படின்றோம். அப்போது வங்காளிகள் அப்படின்றாங்க. பெங்கால் மொழி பேசக்கூடியவர்களை வங்காளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. வங்காளிகள் வாழக்கூடிய பகுதி தான் வங்கம் இல்லைங்களா? ஆனால் வங்கூல் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியாது, படித்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். வங்கூல் அப்படின்னா காற்று.
மருதன் இளநாகனார் சங்க இலக்கியத்தில் அழகாக எழுதியிருக்கிறார் வங்கூல் அப்படின்னு, இல்லைங்களா? கடியலூர் ஊர்த்திரங்கண்ணார் பட்டினப்பாலையில் புகார் நகரத்தின் சிறப்புகளை எழுதுகிறப்ப வங்கூல் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். அப்போ படித்தவங்களுக்கு தாங்க தெரியுது வங்கூல்னா காற்று. அப்போ வங்கூல்னா என்ன அர்த்தம்னே நமக்கு தெரியல. அர்த்தம் தெரிஞ்சா இயற் சொல், அர்த்தம் தெரியலனா திரி சொல், முடிஞ்சிருச்சு. அப்போ அழுவம் அப்படின்றாங்க. அழுவம் அப்படின்னா கடல் என்ற அர்த்தம். படித்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியுது. அப்போ அது திரி சொல். சாற்றினான் அப்படின்றாங்க. அப்போ சாற்றினான் அப்படின்னா சொன்னா அப்படின்னு அர்த்தமா? புரியல நமக்கு, படித்தவனுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. அப்போ அது திரி சொல். உரு பயன் அப்படின்றாங்க. அப்போ உரு பயன் அப்படின்னா மிகுந்த பயன். ஏன்னா உரு அப்படின்னா மிகைப்படுத்தக்கூடியது. சால உரு தவ நனி கூர் கடி களி மற்றும் மா எல்லாமே உரி சொல்லுன்னு வரக்கூடியது. அப்போ உரு பயன் உரி சொல்ல படித்தவனுக்கு தான் உருன்னா மிகைப்படுத்துறதுக்கு வந்த இது உரி சொல்னு தெரியும், இல்லைங்களா? அப்போ படித்தவனுக்கு மட்டும் தான் உரு பயன்றதுக்கு அர்த்தம் தெரியுது. அப்போ அது திரி சொல். சரிங்களா? ரைட். இப்போது இந்த இயற் சொல் அப்படின்றது இருந்தது இல்லைங்களா? இயற் சொல்லாக இருக்கிறப்ப இலக்கியத்தில் அது இயற் சொல்னு எடுத்துக்கிட்டோம் எளிமையாக. ஆனால் இலக்கண அடிப்படையில் எந்த வகையில் வருதுன்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்கேயும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல அழுவம் மற்றும் வங்கம் அப்படின்றத பார்க்குறோம். அழுவம் அப்படின்னா கடல்னு நமக்கு தெரியும். வங்கம் அப்படின்னா வங்கூல். வங்கம்னா நான் சொன்ன மாதிரி வங்க மொழி பேசக்கூடியவர்கள் வங்காளிகள், வங்காளிகள் வாழக்கூடிய பகுதி வங்கம். சரிங்களா? ரைட். அப்போ அழுவம் மற்றும் வங்கம் இது ரெண்டையுமே. அப்போ வங்கம்னா வங்காளிகள் பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய இடம். எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு எல்லாருக்குமே தெரியாது வங்கம்னா என்னென்னு, ஆனால் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் படிச்சிருக்கோம். அதே மாதிரி அழுவம்னா கடல், நமக்கு தெரிஞ்சிருச்சு. இலக்கியத்தின் அடிப்படையில் அது திரி சொல். ஆனால் இலக்கணத்தின் அடிப்படையில் அழுவம்னா கடலோட பேர், வங்கம்னா ஒரு இடத்தோட பேர். அப்போ அதெல்லாமே பெயர் சொல்லு. அப்போ இந்த அழுவம் மற்றும் வங்கத்தை நம்ம என்ன சொல்கிறோம்? பெயர் திரி சொல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது நீங்களே கெஸ் பண்ணலாம் பாருங்கள். இயம்பினான், பயின்றான். அப்போ இயம்பினான் அப்படின்னா முயற்சி செய்தான்னு அர்த்தம். பயின்றான் அப்படின்னா படித்தான்னு அர்த்தம். ஸோ அப்போது இது எல்லாமே இலக்கியத்தின் அடிப்படையில் வாசிச்சோன்னா நமக்கு தெரியலைங்க, படித்தா மட்டும்தான் தெரியுது. அப்போ இது எல்லாமே திரி சொல். இலக்கணத்தின் அடிப்படையில் இது ரெண்டுமே வினையை குறிப்பதால் வினை சொல். அப்போது இந்த பக்கம் வினை சொல், இந்த பக்கம் திரி சொல், ரெண்டையும் சேர்த்து வினை திரி சொல் அப்படின்னு சொல்லிடுறோம். அடுத்ததாக அன்ன மான அப்படின்றாங்க. இந்த அன்ன மான அப்படின்றதெல்லாம் இடைச்சொற்கள், இல்லைங்களா? அன்ன அப்படின்றது உவம உருவாக நம்ம சொல்கிறோம். அன்ன அப்படின்னா அது மாதிரி, மான அப்படின்னா அது போல. அப்போ இதெல்லாம் படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியுது. அப்போது இலக்கியத்தின் அடிப்படையில் இது ரெண்டுமே திரி சொற்கள். இந்த அன்ன மான அப்படின்றது இலக்கணத்தின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டுமே இடைச்சொற்கள். அப்போது இடை திரி சொல் அப்படின்னு சொல்லிட போகிறோம். இறுதியாக கூர் களி கடி இப்படிலாம் வார்த்தைகள் இருக்குது. அப்போ இந்த கூர் களினா என்ன அர்த்தம் நமக்கு தெரியல. படிச்சிருந்தா தெரியுமா? மிகுதி அப்படின்ற அர்த்தமா படிச்சிருந்தா நமக்கு தெரியுது. அப்போது இது ரெண்டுமே படித்தவங்களுக்கு மட்டும்தான் புரியுது. அப்போ திரி சொல். அப்போ இலக்கணத்தின் அடிப்படையில் அந்த கூர் களி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் இது உரி சொல். அப்போது உரி திரி சொல் அப்படின்னு சேர்த்து சொல்லிடுறோம். பாருங்கள் எவ்வளோ எளிமையாக இருக்குது அப்படின்னு. இதுக்கு தான் இவ்வளோ நாள் நம்ம பயந்துக்கிட்டே இருந்திருக்கோம் போல். ஸோ இப்போ திரி சொல் அப்படின்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த திரி சொல்லையே ரெண்டு வகையாக பிரிக்க முடியும். ஏன்னா திரி சொல் நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இதை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க? ஒரு பொருள் குறித்த பல திரி சொற்கள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அப்போ ஒரே பொருள் தான் நிறையா சொற்கள் இருக்கு, ஒரே பொருளை கொடுக்குது. அப்போது அதே மாதிரி இந்த பக்கம் பல பொருள் குறித்த ஒரு திரி சொல், நிறையா பொருளை கொடுக்கக்கூடிய ஒரே திரி சொல். ஐயா இது நம்ம உரி சொல்ல பார்த்தோமா? அதே தான். இப்போ எடுத்துக்காட்டாக கடி அப்படின்ற ஒரு சொல்லை எடுத்துக்கொள்வோம். கடி, இந்த கடி அப்படின்றது ஒரு சொல் பல பொருள் கொடுக்கக்கூடியது, அப்படி தானேங்க? கடி அப்படின்னா மலர்னு அர்த்தம், காவல்னு அர்த்தம், பாதுகாப்புன்னு அர்த்தம், இல்லைங்களா? நமக்கு தெரியும் இல்லைங்களா? ரைட். அப்போ கடின்ற ஒரு சொல் பல பொருளை கொடுப்பதால் அங்கே உரி சொல்ல நம்ம படிக்கிறப்ப என்ன சொன்னோம்? ஒரு சொல் பல பொருள் அப்படின்னோம், இல்லைங்களா? ரைட். அதே மாதிரி மிகுதி அப்படின்றதுக்கு தான் நமக்கு மா சால
உரு, தவ, நனி, கூர், களி, கடி இது எல்லாமே மிகுதின்ற அர்த்தத்தில் வரக்கூடியது. அப்போது இதெல்லாமே ஒரே பொருளை கொடுக்கக்கூடிய பல உரி சொற்களாக நம்ம படித்தோம்ல, அதே தான் இங்கே திரி சொல்ல நம்ம படிக்கிறோம். அப்போ உரி சொல்ல படித்த விஷயத்தை இலக்கணத்தில் உரி சொல்லாக படித்ததை இங்கே இலக்கியத்தில் திரி சொல்லாக நம்ம படிக்கிறோம். அப்போ ஒரு பொருள் குறித்த பல திரி சொற்கள். அப்போ ஒரே பொருள்னா இப்போ பாருங்க, வங்கம், அம்பி, நாவாய், தெப்பம் இது எல்லாமே கப்பல்ன்ற ஒரே பொருளை குறிக்குது. ஆனால் எல்லாமே வேறு வேறு திரி சொற்கள். ஃபாஸ்ட் சொன்னால் எதுவுமே அர்த்தம் புரியலை, ஆனால் எல்லாமே கப்பலை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். அப்போ இதைத்தான் நம்ம ஒரு பொருள் குறிக்கும் பல திரி சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அடுத்ததா பல பொருளை குறிக்கக்கூடிய ஒரு திரி சொல். அப்போது இதழ் அப்படின்ற ஒரே ஒரு சொல் தாங்க. ஆனால் அந்த இதழ்ன்ற சொல் எடுத்துக்கோங்க, பூவினுடைய இதழ். அப்போது பூவினுடைய இதழ், பூவில் இருக்கும் இல்லையா, அதை சொல்கிறோம். உதடு, உதடி இதழ் அப்படின்றோம். கண் இமை, இந்த கண் இமையும் இதழ் அப்படின்னு சொல்கிறாங்க. பனையோடு, இந்த பனையோடையும் இதழ் அப்படின்றாங்க. நாளிதழ், அதையும் இதழ் அப்படின்னு சொல்கிறாங்க. டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் வருது இல்லையா, அதுவும் இதழ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இதழ் அப்படின்றதும் ஒரு திரி சொல் தான். என்ன இதழ் அர்த்தம் புரியலை, படித்தவங்களுக்கு தான் தெரியுது இல்லைங்களா. அப்போது இது ஒரு திரி சொல் பல பொருளை கொடுக்குது, அதனால இதை பல பொருள் குறித்த ஒரு திரி சொல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. அப்போ திரி சொல் பற்றி எப்படி கேட்டாலும் நம்மளால் சொல்லிட முடியுமா? அடுத்ததாக திசை சொல். அது என்ன சார் திசை சொல்? மற்ற மொழிகளிலிருந்து தமிழில் வந்து தமிழில் நம்ம இன்னைக்கு பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய சொற்கள் எல்லாமே திசை சொற்கள். எடுத்துக்காட்டாக கேணி அப்படின்னு சொல்கிறோம். கேணி அப்படின்னா கிணறு இல்லைங்களா, தமிழே கிடையாது கேணின்றது, பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். பெற்றம், பெற்றம் அப்படின்னா பசு, தமிழே கிடையாது, ஆனால் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ அப்போ இந்த மாதிரி திசை சொற்கள் அப்படின்னா நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி 8 திசைகள் ஒட்டுமொத்தமாக இருக்கிறது. வேறு வேறு திசைகளிலிருந்து தமிழ் மொழியில் வந்த சொற்களை நாம் திசை சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எடுத்துக்காட்டாக நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆசாமி, ஆசாமி அப்படின்னா ஒரு ஆள் அப்படின்னு அர்த்தம். அப்போ எந்த மொழியிலேருந்து எடுத்துருக்கிறாங்க? உருதுலேருந்து எடுத்துருக்கிறாங்க. சரிங்களா. அடுத்து சாவி, சாவி அப்படின்னு தமிழில் பேசிகிட்டு இருக்கோம். சாவி கடை, சாவி தமிழ் தானே அப்படின்னு நினைக்கிறோம். சாவினா போர்ச்சுகீசியம். அப்போ சாவின்றதுக்கு சரியான தமிழாக்கம் திறவுகோள் அப்படின்னு சொல்கிறது. ஜன்னல், இந்த ஜன்னல் அப்படின்றதும் போர்ச்சுகீசியம், ஆனால் நம்ம ஜன்னல் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறோம், தமிழ் தானே அப்படின்னு சொல்லி. ஆனால் போர்ச்சுகீஸ்லேருந்து தான் சன்னல்ன்ற வார்த்தை வந்திருக்கு. ஜன்னல் அப்படின்னா சாளரம் அப்படின்றது தான் சரியான தமிழாக்கம். பண்டிகை, இந்த பண்டிகை அப்படின்றது தெலுங்கு மொழியிலேருந்து தான் எடுத்திருக்குது. சரிங்களா. ஸோ பண்டிகை அப்படின்னா விழா. ரயில், இந்த ரயில் அப்படின்றது ஆங்கிலத்திலேருந்து எடுத்திருக்குது. அப்போ ரயில் அப்படின்னா அதை தொடர் வண்டி அப்படின்னு சொல்கிறோம். ஐயா சின்ன வயசில் புகை வண்டின்னு தானே சொன்னாங்க? ஆமாம், சின்ன வயசில் நமக்கு கோலில் ஓடக்கூடிய என்ஜின் தான் இருந்தது, அதனால் அதை சொல்கிறப்ப புகை வண்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஏன் புகை நிறையா வந்தது. ஆனால் ரயில் அப்படின்றதுக்கு சரியான தமிழாக்கம் புகை வண்டி கிடையாது. இப்போ எல்லாம் எலக்ட்ரிக் ஷெட்டாக ஓடுது, எலக்ட்ரிசிட்டியில் ஓட ஆரம்பிச்சிருச்சு, டீசலில் ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அவ்வளோ புகைலாம் வர்றது கிடையாது. குறிப்பாக எலக்ட்ரிக்கில் புகையே வர்றதில்லை இல்லைங்களா. அப்போ புகை வண்டி அப்படின்னா அது சரியாக இருக்காது. அப்போது ரயில் அப்படின்னா தொடர் வண்டி அப்படின்றது அதுக்கு சரியாக இருக்கும். சரிங்களா. ரைட். அடுத்ததாக பெற்றம். இந்த பெற்றம் அப்படின்றது தென்பாண்டி நாட்டில் பயன்படுத்தக்கூடியது. அதனால தான் வள்ளுவர் கூட என்ன பண்ணியிருக்கிறாரு, பெற்றம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார் இல்லைங்களா. புலித்தோல் போர்த்திய பசு அப்படின்றதுல பெற்றத்தை பயன்படுத்தி இருக்கிறார், அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருப்பார் இல்லைங்களா. ஸோ இப்போ பெற்றம் அப்படின்னா பசு என்ற அர்த்தம். தள்ளை அப்படின்றாங்க, குட்டநாட்டிலேருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை இந்த தள்ளை அப்படிங்கிறது. அப்போது தள்ளை அப்படின்னா தாய் என்று அர்த்தம். சரிங்களா. அச்சன், அச்சன் அப்படின்னா குடநாடிலிருந்து எடுக்கப்பட்டது. இன்றைய கேரள பகுதியை குடநாடு அப்படின்னு தான் சொல்கிறோம், மலையாளத்தில் அச்சன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அச்சன் அப்படின்னா தந்தை அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக பாளி அப்படின்றாங்க. பாளி அப்படின்னா பூளி நாட்டில் இருந்து எடுக்கப்பட்டது. சரிங்களா. அப்போ பாளினா சிறு குளம் அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். ஸோ கிளியர் ஆக்குறோமா சார்? இதெல்லாம் எங்கேருந்து சார் எடுக்கிறாங்க, எங்களுக்கு ஒன்றுமே புரியலையே, புதுசாக இருக்கே அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. இவை அனைத்துமே எங்கிருந்து எடுக்கப்படுகிறது? ஒரு 12 நிலங்கள் இருக்குது, 12 நாடுகள் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம தமிழ்லையே.
சரிங்களா? இது போக 18 மொழி நாடுகள் அப்படின்னு சொல்கிறோம். இங்கிருந்து எடுக்கப்பட்டவற்றை தான் நாம் இவ்வாறாக வழங்கி வருகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ 12 நாடுகள் அது எல்லாத்தையுமே படிக்கணுமா சார்? இந்த தென் பாண்டி நாடு, குட்டநாடு, குடநாடு, கற்கா நாடு, வேநாடு, பூலி நாடு, பன்றி நாடு, அருவா நாடு, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 12 நிலங்கள் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த அருவா நாடு வரைக்குமே நமக்கு தேவை. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அருவா, வட தலைநாடு, சீத நாடு, மலநாடு, புனல் நாடு, இது எல்லாம் கூட பண்டைய காலத்தில் சிற்றரசர்கள்லாம் ஆட்சி செய்த பகுதிகள். சரிங்களா? அந்த 12 நாடுகள்லாம் நமக்கு படிக்கணும் அவசியம் கிடையாது. ஆனால் இப்போ எக்ஸாம்பிளில் கொடுத்துருந்த அந்த வார்த்தைகள் எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது, அதுக்கு சரியான தமிழாக்கம் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி 18 மொழி நாடுகள்: தமிழ்நாடு, சிங்களம், சோனகம், சாவகம், சீனம், துளு, குடகம், கொங்கணம், கன்னடம், கொல்லம், தெலுங்கம், கலிங்கம், வங்கம், கங்கம், மகதம், கடாரம், கவுடம், குசேலம், இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணுமா சார்? இதெல்லாம் பண்டைய காலத்தில் இருந்த மொழி நாடுகள். அப்போ ஒவ்வொரு நாடுகளில் ஒவ்வொரு மொழி பேசி கொண்டிருந்தார்கள். அதனால் அதை நம்ம சொல்கிறோம். சரிங்களா? மற்றபடி அது நமக்கு தேவை கிடையாது. ஸோ இப்போ நமக்கு திரிசொல் அப்படின்னா என்னன்றது தெரிஞ்ச மாதிரி இங்கே நமக்கு திசைச்சொல் அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சிருச்சு. அடுத்ததாக வட சொல். கடைசி பாட்டுக்கு வந்தாச்சு. வட சொல் பேர்லேயே லீட் எடுக்கணும் இல்லைங்களா? வடமொழியிலிருந்து தமிழ் மொழிக்கு வந்த சொற்கள் வட சொற்கள் எனப்படும். அவ்வளவுதான். சரிங்களா? அப்போ என்னென்ன சொற்கள்? பல்வேறு சொற்கள் இருக்கும். நமக்கு வடமொழினே தெரியாது, இன்னும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். சாதம் அப்படின்னு சொல்கிறோம். சாதம் அப்படின்றது வடமொழி. நமக்கு தெரியுமா? கொஞ்சமாக வெள்ளை சாதம் போடுங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சாதம்ன்றது தமிழ் கிடையாது, வடமொழி. சோறுன்றதான் சரியான தமிழ். சரிங்களா? ஸோ அப்படி வருடம் அப்படின்றோம். வருடந்தோறும், வருடம்ன்றது வடமொழி, ஆண்டுன்றதான் தமிழ் மொழி. அப்போ மாதம் அப்படின்னு சொல்கிறோம். மாதம்ன்றது வடமொழி தான். திங்கள் அப்படின்றது தான் தமிழ். அப்போ திங்கள்னா மாதம். மார்கழி திங்கள் அப்படின்னும், மார்கழி மாதம். தை திங்கள் 1ஆம் நாள், அப்போ தை மாதம். சரிங்களா? அப்போ தை அப்படின்றது ஒரு திங்கள் அப்படிதான் சொல்லணும். நம்ம தைன்றது ஒரு மாதம்னு சொல்லவே கூடாது. ஏன்? ஏன்னா மாதம்ன்றது வடமொழி. ஆனால் தமிழில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் இல்லைங்களா? எஸ். கமலம் அப்படின்றாங்க. கமலம் அப்படின்னாலும் வடமொழி. அதுக்கு சரியான தமிழ் தாமரை. விடம் அப்படின்றாங்க. விஷம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதான் விடம் அப்படின்றாங்க. விடம்னா நஞ்சு. சரிங்களா? சக்கரம் அப்படின்னு, அது பேர் சக்கரம் கிடையாது, உருளை அப்படின்றது தான் சரியான தமிழாக்கம். உற்சவம் அப்படின்றோம். விழா அப்படின்றது தான் சரியான தமிழாக்கம். ஸோ இப்போ வடமொழியிலிருந்து தமிழ் மொழிக்கு வந்தவற்றை எல்லாம் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வட சொல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வட சொல்லை 2 விதமாக நம்மளால் பிரிக்க முடியும். ப்ரீவியஸ் இயரில் இதிலேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. எப்படி சார் பிரிக்கிறாங்க? தற்சமம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இன்னொன்று தற்பவம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அது என்ன சார் தற்சமம் மற்றும் தற்பவம் அப்படிங்கிறது? அப்போ தற்சமம் அப்படின்னா வடமொழியில் இருக்கிற மாதிரியே தமிழ்லையும் அதை நம்ம எழுதிடுவோம். அதுதான் தற்சமம். இப்போ எடுத்துக்காட்டாக கமலம் அப்படின்றது, அலங்காரம் அப்படின்றது. அப்போ கமலம் அப்படின்னா தாமரை. பாருங்கள், கா மா ல இம் எல்லாமே தமிழ் எழுத்துக்கள் தான் வந்திருக்கு இல்லைங்களா? அப்போ நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் கமலம் வடமொழிலாம் வரலப்பா, கமலம்ன்றது எல்லாமே தமிழ் எழுத்துக்கள் தானே அப்படின்னு சொல்கிறோம். அலங்காரம், அப்போ அலங்காரம்னா என்ன? அழகுபடுத்துதல். அப்போ அலங்காரம்ன்றதும் தமிழ் வார்த்தை தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அலங்காரம் அப்படின்னா அது வடமொழி. சரிங்களா? கமலம் அப்படின்னா அது வடமொழி. ஆனால் இதை நம்ம என்ன பண்ணுறோம்? வடமொழியில் இருக்கிற மாதிரியே தமிழ்லேயே நம்ம எழுதிக்கிட்டு இருக்கோம். இதைத்தான் தற்சமம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ரைட்டுங்க. அப்போ எந்த வித சேஞ்சுமே கிடையாது. ஒளி சத்தம் அப்படியே வந்துடுது. ஏன்னா அவசியமே இல்லைல்ல. அவன் கமலம்னாலும் அலங்காரம்னாலும் நமக்கு தமிழ் எழுத்துக்கள் வச்சு எழுத முடியுது. அப்போ தற்சமம் அப்படின்னா என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்ததாக தற்பவம் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன தற்பவம்? அப்போ லக்ஷ்மி அப்படின்றாங்க. அப்போ லக்ஷ்மி அப்படின்னா அந்த இஸ் என்ற சத்தம் தமிழ் எழுத்துக்களில் கிடையாது. அப்போ லக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறத தமிழில் லக்குமி அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? ஏன்னா வட எழுத்தை நம்ம சேர்க்கக்கூடாதான். ஆனால் வடமொழியிலிருந்து வார்த்தைகளை கடன் வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? வடமொழி மறைத்து எழுதியிருக்கிறோம். அதான் லக்ஷ்மி அப்படின்றதை லக்குமி அப்படின்னு சொல்கிறது. விஷம், ஷா என்ற வார்த்தை இல்லை, அதனால் அதை விடம் அப்படின்னு சொல்கிறோம். ஹனுமன் அப்படின்னு இருக்கிறத நம்ம அனுமன் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ தற்பவம் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. வடமொழி எழுத்துக்களை தமிழ்மொழி எழுத்துக்களால் மாற்றி வடமொழி போன்ற உச்சரிப்பை உருவாக்குவதை தற்பவம் அப்படின்னு சொல்கிறோம். கிளியராக்குறோமா? எஸ். ஸோ இப்போ இங்கே நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம வட சொற்களை நாம் தற்சமயம் தற்பவம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தற்சமம் அப்படின்னா வடமொழியில் இருக்கிறதும் தமிழ் மொழியில் இருக்கிறதும் சமமாக இருக்கும், எந்த மாற்றமும் கிடையாது. கமலம் அலங்காரம் அப்படின்றதெல்லாம் அப்படி தான் இருக்குது. அப்படி தானேங்க? அங்கே இங்கேயும் ஒரே மாதிரி இருக்குது, தற்சமம் அது. சரியா? ரைட்டுங்க. அதே இது தற்பவம் அப்படின்னா வடமொழியில் இருக்கிற விஷயத்தை தமிழ் மொழிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில சேஞ்சஸ். என்ன சேஞ்சஸ்? நம்மள்கிட்ட சா அப்படின்றது கிடையாது, ஷா அப்படின்வாங்க. அந்த சத்தமே நம்மள்ட்ட கிடையாது, நம்ம சா அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்போம். ஒரு மாத்திரையில் தானே சா சொல்கிறோம், ஷா அப்படின்றாங்க. அந்த ஷான்றது இச் போட்டு சா போடுவோம், 1.5 மாத்திரையாக உச்சரிக்கிறோம் நம்ம, இல்லைங்களா? அப்போ இந்த ஸ்ரீ அப்படின்ற வார்த்தை நம்மள்ட்ட கிடையாது. அந்த ஸ்ரீன்ற வார்த்தையை நாம் திரு அப்படின்னு சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் எப்படி எழுதுகிறோம்? திருவள்ளிபுத்தூர். சரிங்களா? ஸ்ரீரங்கம், திருவரங்கம். அப்போது இந்த ஸ்ரீன்ற வார்த்தை நம்மள்ட்ட கிடையாது. அதனால தான் ஸ்ரீன்ற வார்த்தையை திருன்னு மாற்றுறோம். அப்போது ஸ்ரீன்ற வார்த்தையவே திருன்னு மாற்றினா தற்சமம் இல்லையா சொல்லுவோம், அதை தற்பவம். ஏன்னா சமம்னா சமமாக இருக்கணும் இல்லைங்க, இல்லைங்களா? அப்போ ஸ்ரீன்ற வார்த்தை, ஸ்ரீன்ற உச்சரிப்பு வேறு, திருன்ற உச்சரிப்பு வேறு. அப்போது இது தற்சமம் கிடையாது, தற்பவம் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லேருந்தும் கொஷின்ஸ் கேட்டுருக்காங்க. இது போக இந்த மாதிரியும் நம்மள்ட்ட கேட்கலாம். எடுத்துக்காட்டாக வருடம் அப்படின்னு எழுதியிருக்கிறது தற்சமமா தற்பவமா அப்படின்னு கேட்கலாம். வருடம் அப்படின்னா அது வடமொழி, அதுக்கு சரியான தமிழாக்கம் ஆண்டு. அப்போ தமிழ்லையும் நம்ம வருடம் தானங்க சொல்லிட்டு இருக்கோம், இல்லைங்களா? தப்பு. ஏன்னா இதை நம்ம தமிழில் வருடம்னு சொல்கிறோம், ஆனால் வடமொழியில் வருஷம் அப்படின்வாங்க. கேள்விப்பட்டது இல்லையா? அப்போ வருஷம் அப்படின்றத நம்ம வருடம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வருஷம் வருடம்னா அது எப்படி தற்சமமாக இருக்கும்? அது தற்பவம். கிளியராக்குறோமா? எஸ். அதாவது எப்போதுமே கிளாஸில் கற்றுக்கிறப்ப கிளாஸ்லேயே குழப்பமாகி கிளாஸ்லேயே தெளிவாயிடணும். அப்போ தான் எக்ஸாம் ஹாலில் போய் குழம்பாமல் இருப்போம். கிளாஸில் தெளிவாக இருந்துட்டோம், எக்ஸாமில் போய் குழப்பமாயிரும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அதனால் தெளிவாக கிளாஸ்லேயே படிச்சுக்கணும். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம மூளை ஓவர் திங்க் பண்ணும். அப்படி ஓவர் திங்க் பண்ணிட்டோன்னா நம்ம அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் விட்டுட்டு, கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டதே தெரியாமல் கடைசியில் வீட்டுக்கு வந்து கீ செக் பண்ணப்போ தான் தெரியும், ஆமாம் வருஷம் தானே சொல்லுவோம், வருடம்னு நீங்கள் சொல்கிறோம். சரிங்களா? ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. வருடம் அப்படின்றது கீழ்கண்ட எந்த சொல் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ வடமொழி அப்படின்னு தான் நமக்கு நன்றாகவே தெரியும். அவங்க வட சொல்கிற ஆப்ஷன் கொடுக்காம தற்சமம் தற்பவம் கொடுத்து வச்சுருந்தாங்க. அப்போ எல்லாருமே என்ன நினச்சிட்டாங்கன்னா வருடம் அப்படின்றது தற்சமம் தாங்க, ஏன்னா தமிழ்லேயும் வருடம்னு சொல்கிறோம், அங்கேயும் வடமொழியில் வருடம் தானே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தற்சமம்னு போட்டு வச்சுட்டு வந்தாச்சு. வந்து பார்த்தா தான் நமக்கு தெரியுது, ஆமாம் வருஷம் அப்படின்றது தாங்க வடமொழி, அதை தமிழில் நம்ம ஷா இல்லைன்றதுனால வருடம் அப்படின்னு எழுதிக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? எஸ். ஸோ இப்போ இது எல்லாமே இலக்கியத்தின் அடிப்படையில் சொல்லினுடைய 4 பிரிவுகளாக பார்க்கிறோம். அப்போ 4 பிரிவுகளுமே நமக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு முறை நீங்கள் எழுதி வச்ச நோட்ஸ் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். அப்போ ஒரு சின்ன ரீகேப்போட முடிச்சிட்டா சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ இந்த சொல்லை இலக்கியத்தின் அடிப்படையில் நாம் 4ஆக பிரிக்கிறோம். இயற் சொல் அப்படின்னா இயல்பாக புரியக்கூடிய சொற்கள் இயற் சொற்கள். அந்த இயற் சொற்களை நம்ம பெயர் இயற் சொல், வினை இயற் சொல், இடை இயற் சொல், உரி இயற் சொல் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். அடுத்ததாக திரிசொல். திரிசொல்னா திரிந்த சொற்கள். அப்போ படித்தவனுக்கு மட்டும்தான் புரியும், படிக்காதவங்களுக்கு புரியாது. அதையும் என்ன பண்ணுறோம்? பெயர் திரிசொல், வினை திரிசொல், இடை திரிசொல், உரி திரிசொல் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். அடுத்ததாக திசை சொல். ஒரு 12 நிலங்கள் மற்றும் 17 நாடுகளில் இருந்து பெறப்பட்ட சொற்கள், 8 திசையிலிருந்து பெற்ற சொற்களை தான் நாம் திசை சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம், இல்லைங்களா? அதை வச்சு சொல்லிடலாம். அடுத்து வட சொல்லை நாம் 2ஆக பிரிக்கிறோம். தற்சமம். அப்போ வடமொழியில் இருக்கிற மாதிரி அப்படியே எழுதினா அது தற்சமம். தற்பவம் அப்படின்னா வடமொழியில் இருக்கிறதுக்கு தமிழ் எழுத்துக்களை வைத்து எழுதுவது. மீண்டுமாக வேறொரு பதிவில் சூப்பராக சந்திக்கலாம். விஷ் யூ ஆல் த வெரி 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 பெஸ்ட். தேங்க்யூ.